மாட்டாரு. நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரமா உட்கார வைக்கப்படாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கிடந்து கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு நாளை என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏற்றா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அநியாயத்தை அநியாயத்தாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன? காலை கொடு. வரலாவது ஆளுக்கு பாதி. அண்ணே, எல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாட்டாரா? அட அந்த ஆள் கணக்கு தெரியாதா, பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கினது இல்ல, ஏதோ அலசம் கொட்டிக்கிட்டு இருக்கு. வர்றதுல ஆளு போய் பதுக்குறோமே. ரொம்ப சௌரியமா போச்சு. அண்ணே வராரு. அப்புறப்பா, உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு, என்னாச்சு? வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே சந்தோஷம். ஏய், என்னடா கருப்பர்கள் மாநாடா? ஏய், அண்ணன் சிகப்புடா, சட்டைய பத்தியா? ஆமா ஆமா, நக்கல் வேண்டாம். என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லடா, இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காராம், பணம் அனுப்புற தொழில் செய்யணும்னு சொன்னாரா. அதான் என்ன தொழில் செய்யலாம்னு எனக்கு கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு? சின்ன பையன் கேக்குறான், நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுங்க. கோயமுத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு. அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்னடா நன்னன்னு முண்டா பலி சோப்பா காசு இல்லாம இது நாயே. இதுக்கு என்ன தொழில் தெரியும்? எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பட்டுமா? ஏய், கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காதீங்க. காத்து கருப்பு வரும், அடிச்சிடாரு. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். நகரு. அப்பாடா. ஏப்பா, இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே, வாஸ்தவமா? நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா, இளநீ சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? அது பாசக்கயிறோ மோசக்கயிறோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் இளநிய கயிறு போட்டு தான் இழுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும்போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி இளநீ இறக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ஒரு இளநீ வெட்டுப்பா. ஏய், சாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. ஆமா, இளநீல தண்ணி இருக்குமா? பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்? டேய், இதுக்கு முன்னால இளநீ குடிச்சிருக்கியா? இளநீ என்ன சைஸ் உனக்கு தெரியுமா? 5 ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழே வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு. செட் ஆயிடுமில்ல? நிறைய பேர் எல்லாம் சரியாயிடுமில்ல? நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா, கண்டிப்பா. பையன் நம்ம மேல ரொம்ப விசுவாசம். கடைக்காரர் நல்லா இருக்கணுமேன்னு இப்பதான் வேண்டிக்கிறேன். ஐயா பிடிக்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்டச்சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி எரிஞ்சா இளநீ சர்வீஸ். வராது. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? என்ன மரத்துல இருந்து புடுங்கினதுதான். பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு ஐடியா கேக்குறேன்? எனக்கு மூளை இல்ல. ஏன் இல்ல? உன் மூளை தானே வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையெல்லாம் அதான் எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்துக்கு அவனு 5 ரூபா கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. டேய், இருடா, அவசரப்படாத. சார், கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? நீங்களா? நாங்க தான். என்னது? டயர் போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். என் கடை இளநீல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்திரா டேய். ஐயோ, இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா, குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க? 5 ரூபாய் இளநீ 3 ரூபா, 3 ரூபாய் இளநீ 2 ரூபா, ஓசியில் இளநீ கிடைச்சா 8 நாள் கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல சொன்னேன், இவர்தான் கடையை போற பாதி கொடுத்தா போகணும் சொன்னாரு. எது? யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சியோ, இனிமே என் முகத்துல முடிக்காத, ஓடி போயிரு. அண்ணே, எனக்காண்டி அவரை ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருக்கேன். ஒரே ஒரு தடவை. நீ என்ன பெரிய ஜட்ஜா உனக்காக மன்னிக்கிறதுக்கு? 2 பேரும் கூட்டுக்காக மன்னிச்சானே. இருங்கண்ணே, என் கையில தெம்பு இருக்கு, சொந்த கால்ல நின்னு போல பண்ண. அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? போடா. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது? தண்ணி வரலீங்க. பாரு, பைப்பில் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநிய எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? போடா.